பருவம் தவறி பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு வழங்க கோரி ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்கலாம். பிரபுராவ், வணக்கம். விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி சுற்றுவட்டார பகுதியிலான அந்த பேய்குளம், சிக்கல், சிறைக்குளம், பீக்கிரந்தை, கொந்தங்குளம், தனிச்சயம் உள்ளிட்ட ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராமங்களில் இந்த ஆண்டு சுமார் 15,000 ஹெக்டரில் சம்பா பருவ சாகுபடி செய்யப்பட்டது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் பருவம் தவறி பெய்து வரும் கனமழை காரணமாக இந்த விளைநிலங்களில் மழைநீர் தேங்கியது. இந்நிலையில் இது தொடர்பாக விவசாயிகள் இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்த நிலையில் கடந்த வாரம் மீண்டும் பெய்த கனமழை காரணமாக அந்த வயல்வெளிகளில் சாய்ந்திருந்த நெற்பயிர்கள் மீண்டும் முளைக்க தொடங்கி, இதனையடுத்து அதற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும். அதே போல விளைநிலங்களை கணக்கிட்டு ஏக்கருக்கு ரூபாய் 25,000 தலா வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று விவசாயிகள், அதாவது தமிழ்நாடு வைகை பாசன விவசாயிகள் சங்க தலைவர் தலைமையில் விவசாயிகள் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அந்த பாதிக்கப்பட்ட சேதமடைந்த பயிர்களுடன் மனு அளிக்க வந்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பெண்கள் அந்த முளைத்த பயிரை வைத்து ஒப்பாரி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அந்த போலீசார் அவர்களிடம் அந்த உரிய மனுக்களை பெற்று உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகளை ஆய்வு செய்ய வைத்து அந்த உரிய இழப்பீடு பெற்றுத் தருவதாக அறிவித்துள்ளார். மேலும் மாவட்ட ஆட்சியரும் விரைவில் இது சம்பந்தமாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார்.